பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சித்தானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஒரு முக்கியமான ஒரு நாள், அதாவது குருவாரத்தில் வியாழக்கிழமை. கடந்த ஆங்கில வருஷம் 1ஆம் தேதியும் வியாழக்கிழமை குருவாரத்தில். அதே மாதிரி உழவர் திருநாளாம் தை திருநாள். இன்று வியாழக்கிழமை குருவாரத்தில் அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி அந்த நமக்கெல்லாம் பாருங்கள் அஞ்ஞானத்திலிருந்து வழிகாட்டுறவர் குரு. அப்போ இன்று குருவாரத்தில் தை பிறந்திருக்கிறாருன்னு சொன்னால் எங்களுக்கு வழிகாட்டுறவர், அதாவது எங்களுக்கு சரியான வழி கிடைக்கும். இந்த ஆண்டு 2026 வியாழக்கிழமை குருவாரத்தில் பகவான் நம்மளுக்கு பாருங்கள் வழிகாட்டுவதற்கு தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லி இன்று உழவர் திருநாளாம் தை திருநாள். எல்லோருக்கும் பாருங்கள் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம் என் குருநாதருடைய. இன்றைக்கு பிறகு உலகத்தில் பாருங்கள் ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஆண்டாக. ஏன்னு சொன்னால் சின்னல்ல ஒரு ஆள் வளரும் போது அவருடைய வளர்ச்சியை பார்த்து இவர் வருங்காலம் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்வார்கள். அதே மாதிரி இந்த வருடம் பிறக்கும் போதும் மழை, விவசாயிகள் உழவர் திருநாள், அதாவது உழவர்கள் விவசாயிகள் பாருங்கள் சேத்துல கால் வச்சா தான் நாங்கள் சோத்தில் கை வைக்கலாம். அப்படி அவர்களுக்கு பாருங்கள் பகவான் இந்த வருடத்திலிருந்து நல் விளைச்சல்களை கொடுத்து எல்லா உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய தனம் தானியம் சகல சௌபாக்கியங்களும் நோய் நொடியற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு குருவாரத்தில் இந்த வருஷம் பாருங்கள் எங்களுக்கு பிறந்திருக்கு ஆங்கில புத்தாண்டும் தமிழ் புத்தாண்டாகிய தை திருநாளும். அப்போ நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் வருங்காலம் நாங்கள் மிச்சம் நல்லா இருப்போம். ஏனென்றால் ஒரு ஆன்மீக ஆண்டாக அமையும். ஆன்மீகம் குறையும் போது தான் எங்களுடைய வழி தடப்படுது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் பாருங்கள் அது தடையாக இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு வழி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது ஆன்ம பலம் குறைஞ்சதுனா தர்மம் குறைந்திருக்கிறதால. அப்போ அந்த குரு எப்பெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் ஓங்கும் போது இந்த உலகத்தை படைத்தவர் அடிக்கடி வந்து எங்களை இப்போ காப்பாற்றுவதற்காக குருவாக உபதேசம் பண்ணி, நீங்கள் மகாபாரதத்திலெல்லாம் பார்த்துருப்பீங்க, உபதேசம் பண்ணி எங்களுக்கு பாருங்கள் நல்லதெல்லாம் எடுத்துரைச்சி நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து எல்லோரும் பாருங்கள் இன்புற்றிருக்க வேறொன்றுமில்லை பராபரம் என்று தாயுமானவர் சொன்ன மாதிரி எல்லாரும் இன்புற்றிருப்பதற்காக படைத்தவனே அடிக்கடி வந்து குருவாக வந்து மக்களுக்கு வழிகாட்டுற அப்படிப்பட்ட மகாசக்தி படைத்த அகஸ்தியர் மூல குருவாக கொண்டு கண்ணையா யோகி என்னை ஆட்கொண்டு வழிநடந்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவருடைய வழி நின்று எங்களுக்கு அந்த குரு வழியில் பாருங்கள் இந்த கலியுகத்தில் எங்களுடைய பாருங்கள் வழியை அடைச்சிருக்கிற எதிர்மறையான பாருங்கள் நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்களை இல்லாமாக்கி எங்களுக்குள்ள ஒரு வழிகாட்டுறவர் இந்த உடலையும் படைச்சி அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் புண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருந்து வழி நடத்துபவரோடு நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது நிச்சயம் அந்த வழியில் நாங்கள் பின்பற்றி போகும்போது எதிர்வரும் காலத்தில் பாருங்கள் சரியான வழி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருஷத்துலேருந்து இனி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வழியிலிருந்து பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் தடுக்கிறது பலம் குறையும் போது ஒரு அகங்காரம், கோபம், பொறாமை, சுயநலம், மனசு பலம் குறையும் போது தர்மத்தின் பக்கம் இருந்து மீறும் போது தான் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பாப கர்மங்களை அது நல்ல மண்டு எங்களை ஆட்கொண்டு செய்யும் போது எங்களுக்கு அதிலிருந்து பாருங்கள் மீள முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் போது ஒரு படகு பாருங்கள் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் போது அந்த படகோட்டி அதை சரியான வழியில் கொண்டு பாருங்கள் சேர்க்குற மாதிரி எங்களுக்கு இந்த உலக இன்ப துன்பங்கள் நிறைந்த இந்த துன்பங்கள் நிறைந்த பாருங்கள் இந்த கடல் மாதிரி இந்த உலகத்துக்குள்ளே
நாங்கள் தத்தளித்து கொண்டு இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி வழி உண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கண்டு வழி உண்டு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு குருவாரத்தில் அந்த வழியை காட்டியிருக்கிறார். அப்போ அந்த வழி காட்டும் போது அந்த வழியில் நாங்கள்லாம் ஒரு சங்கல்பம் கொள்ளணும். பாருங்கள், இந்த உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டுறவர் எங்களுக்குள்ள இருக்காரு. அது பாருங்கள் எங்களுடைய தெரியாமல் செய்த நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்களால் பாருங்கள் நாங்கள் தான் உண்டாக்கணும். அதனால் பாருங்கள் மூடப்பட்டிருக்கு. அதை ஒரு குரு மூலம் பாருங்கள் உடைத்தறிந்து இந்த வழிகாட்டுறவர் வழியில் பாருங்கள் போனால் அவர் எங்களுக்கு சரியான வழியை படைப்பார், காட்டுவார். நான் எங்களுக்குள்ளெல்லாம் ஒவ்வொரு திறமையை வச்சு தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கார் எல்லா ஜீவராசிகளுக்கும். அதனால் மனித பிறவி, அரிய பிறவி, அறிவான பிறவி. இந்த பிறவியில் பாருங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு திறமையை உள்ளுக்குள்ள வச்சிருக்கார். அந்த திறமையை மழுங்கடிக்கிற பாவ கர்ம வினைகளை நாங்கள் செய்து அதை இல்லாமாக்கி இந்த உலகத்துக்கு வழிகாட்டுற அந்த அவர் பரமாத்மா, அவர் அண்டத்தில் ஆதிசக்தியாக புண்டத்தில் ஆத்மசக்தியாக இருந்து வழிகாட்டுற அந்த அந்தராத்மா தான் குரு. அவர் அடிக்கடி வந்து எங்களுக்கு பாருங்கள், உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தினுள்ளே இந்த உலகை ஆளும் பரமதேவன் ஒளிமையை காட்சின்னு சொல்லி அடிக்கடி வந்து பாருங்கள், நீ இருட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாப்பா, உனக்கு வழி தெரியாமல் பாருங்கள் வேதனைப்படுறா. இந்த உலகத்தில் நான் எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு சாப்பிட்டு இந்த உலகத்தில் பாருங்கள் சந்தோஷமாக இருந்து புள்ள குட்டி குடும்பங்கள் சகல எல்லாத்தோடையும் நல்லா இருந்து வாழ்வதற்காக நான் இங்கே உன்னை அனுப்புனேன். ஆனால் நீ பாருங்கள் இந்த வழிகாட்டுறவரை மறந்து இப்போ நம்ம எல்லாம் போய் பாருங்கள் அமெரிக்காவுக்கு கிரீன் கார்டு கிடைச்சி போனோம்னு சொன்னால் அங்கே போனோடனே எங்களுக்கு வீடு சகல எல்லாம் அவர் தருவார்கள். ஆனால் கொஞ்ச காலத்தில் ஆசை வந்து நாங்கள் அவர்கள் பக்கம் போகாமல் வேறு பக்கம் போகும்போது கொஞ்ச நாள் பாருங்கள் நல்லா இருக்கும், அதுக்கு பூரா கஷ்டப்படுற மாதிரி. இங்கே பாருங்கள் நாங்கள் என்ன அகத்தை அகம் கிளியரான புறத்தில் வாழலாம்னு சொல்லி எங்களை படைத்தவர் உள்ளுக்குள்ள இருக்காரு. எங்களுடைய சுயத்தன்மையாகி அந்த படைத்தவனோட தொடர்பு இல்லாமல் பாருங்கள் நாங்கள் அவர் படைக்கப்பட்ட பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த படைக்கப்பட்ட பொருள் பாருங்கள் நிலையில்லாதது என்று அறியாமல் அந்த படைக்கப்பட்ட பொருளை படைத்தவனை பக்கம் போனால் படைக்கப்பட்ட பொருள் சகலதும் கிடைச்சி மிக சந்தோஷமாக இருந்து நீ வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்ந்து காட்டி போதிக்கிறார். ஆனால் நாங்கள் படைத்தவனை மறந்து படைக்கப்பட்ட பொருள் மீது பாருங்கள் மோகம் கொண்டு ஆசை பற்று மேலே அதுக்கு அளவுக்கு அதிகமாக அதை நுகர்ந்து அது பாருங்கள் எங்களை வாழையும் முடியாது, மேலையும் போக முடியாது, இருக்க முடியாது, ஒன்றுக்கும் செய்ய முடியாத காலத்தில் பகவானை வந்து பாருங்கள் எங்களை காப்பாற்றுறதுக்கு வழிகாட்டுற அன்ற நாள் இன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வழியில் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இப்படித்தான் பாருங்கள் ஒரு நாள் கொங்குணமா மகரிஷி ஃபினான்ஸ் மினிஸ்டர் பாருங்கள் கொங்குணமா மகரிஷி தபம் பண்ணி கொண்டிருந்தார். வழிகாட்டுறவரை வழி இல்லையா இந்த துன்பத்துக்கு அப்படி என்று சொல்லி அந்த மகரிஷி பாருங்க வழிகாட்டுறவரை பாருங்க நினைச்சு தபம் பண்ணார். அப்படி பாருங்க அவர் தபம் பண்ணி இருக்கும் போது பாருங்க அவருக்கு தபத்தில் சக்தி பெற்றது. தபத்தில் வழிகாட்டுறவரை வந்து அவரை அஞ்ஞானத்தை அவருடைய வழியை மறைச்சிருக்கிற உலகத்தில் வாழ முடியாத தன்மையாக இருக்கிற அந்த வழியை பாருங்க மறைச்சிருக்கிற அந்த தன்மையை அகற்றி தன்னை அவருக்கு பாருங்க அவருக்கு காட்டினார். அப்படி அவர் தபத்தில் பாருங்க சித்தி பெற்று அப்படி கண்ணை முழிக்கும் போது அவர் மேலிருந்த ஒரு கொக்கு பாருங்க எச்சம் போட்டோடனே பாருங்க அவர் மேலே அப்படி பார்த்தாரு. உடனே கொக்கு எரிஞ்சு போயிட்டு அந்த எரிஞ்ச உடனே பாருங்க அவர் என்ன செய்தாரு, உடனே பாருங்க அவருக்கு அகங்காரம் வந்தது. நாங்கள் எல்லாம் பாருங்க படைச்சவனை ஏதோ ஒரு விஷயத்தில் பாருங்க எங்களுக்கு கூட கிடைக்கும் போது இன்னும் மறக்கிற மாதிரி அவர் பாருங்க மறந்துட்டார். உடனே பாருங்க கொக்கு எரிச்ச உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் பாருங்க அகங்காரம் கூடிது. படைத்தவனே வழியை படைச்சவன் அவருக்கு ஒரு வழி வந்தது, வழியை காட்டினவர், அந்த வழியை அவர் மறந்துட்டார். படைச்சவனை பாருங்க வழியை வழி காட்டினவரே மறந்துட்டார். பாருங்க என்ன வழி காட்டினவர் பாருங்க அவருக்கு அந்த வழியாலான் கொக்கு எறிஞ்ச அப்படின்னு நினைச்சிருந்தால் அவருக்கு அகங்காரம் வர எங்களை போல பாருங்க. உடனே பாருங்க அவர் பிச்சை எடுக்க போறாரு. பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் பிச்சை கேட்கிறாரு. அப்படி கேட்குறாரு பாருங்க. அவங்க வரலாட்டி உங்களுக்கு என்ன செய்யும்? இப்போ உங்களுக்கு ஒரு வேலை முடிக்கலாட்டி உங்களுக்கு என்ன கூடரிக்கி கோபம். உதாரணமாக கோபம் இருந்தால் என்னையும் திடீர் என்ன வரும்
கோபம் வரும். அதே மாதிரி பாருங்க, இவர் அகங்காரம் பிடிச்சி பாருங்க, கூட என்ன கொக்கை எரிச்சு போட்டாரு. அப்படி வரக்குள்ள பாருங்க அவருக்கு கோபம் வந்து அவர் என்ன சத்தம் போட்டு கொக்கை எரிச்சுனா என்ன இந்த பாருங்க சாதாரண இந்த ஊராக்கள் எனக்கு பிச்சை தாராங்க இல்லைன்னு கத்து சத்தம் போட்டுதாரு. உடனே அந்த திரையை அடுத்து பாருங்க, கொக்கண்டு நினைச்சையா கொங்கணவா அப்படின்ற ஒரு பெண் கேட்குறாவு. திடீரென்னு வச்சாரு, நான் காட்டில் கொக்கரிச்சது இங்கே எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்ற சாதாரண ஒரு பெண். கொக்கண்டு நினைச்சியா கொங்கணவா என்ன இருக்கிறதுக்கு அப்படின்டா கேட்டா, இவரை விட பெருசா. உடனே இவருக்கு அப்படியே விழுந்துட்டார். என்ன விழுந்தது? இவருக்குள்ள இருந்து மறைச்சிருந்தது அப்படியே விழுந்துட்டார் அவருடைய அகங்காரம். அப்போ தான் அவர் அப்படியே யோசிச்சு போட்டு கேட்குறாரு, இந்த சித்தி உனக்கு எப்படி கிடைச்ச? நான் அங்கே பாருங்க கொக்கரிச்சேன், உனக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்கிறா, என்னுடைய கணவனுக்கு பாருங்க நான் சரியாக கடமையாற்றத்தால கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்கிறார்? உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்யும் போது அது யோகமாக மாறி உன்னை பாருங்க என்னை மறைச்சிருக்கிற அஞ்ஞானத்தை நீக்கி ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். கடமையை நான் சரியா செய்கிறேன், அதனால பாருங்க எனக்கு ஞானம் கிடைச்சிது. நீ அங்க கொக்கரிச்சது, இங்க நீ பாஞ்சு விழுந்தது எல்லாம் பாருங்க எனக்கு தெரிஞ்சிது. இதை விட கீழே விழுந்தாரு. இதை விட நீ பெரிய ஒரு ஞானம் பெறணும்டா இந்த சந்தையில இறைச்சி கடையில பாருங்க இறைச்சி வெட்டுறவர் அட்ரஸை கொடுத்து இவர்கிட்ட பெரிய ஞானம் இருக்கு போ அப்படின்னு காட்டுறாரு இவருடைய அகங்காரத்தை எல்லாம். உடனே அவர்கிட்ட போறாரு. உடனே அவர் போறோடனே பாருங்க இவரை தெரியும், அந்த அம்மா அனுப்புன இவர் இப்போ கொக்கரிச்செல்லாம் இவரை விட இந்த அம்மாவோட ஞானம் பெற்றால் அவர் இறைச்சி வெட்டி கொண்டிருக்கிறார் மார்க்கெட்டில். இருங்க ஐயா அப்படின்ற ஒரு பயிலம் வெட்டுறாரு. அவர் காத்து கொண்டிருக்காரு. இனி அவருக்கு என்ன வரும்? அகங்காரம் வருமா? என்னடா நான் பாருங்க இவ்வளோ தூரம் பாருங்க மச்சம்மா இல்லாமல் தவம் பண்ணிட்டு வந்தேன்னா நீ என்ன எப்படி வச்சு இது பண்ணுற அப்படின்ட்டு வருமா? இனி வராது. என்ன அங்கே போயிட்டு சாமா எங்கே அந்த அம்மாட்ட போயிட்டு அவர்கிட்ட வந்த அகங்காரம். உடனே பாருங்க என்ன அப்படியே காத்திருந்து அதுக்கு புறம் கூட்டிட்டு போறாரு அவங்களோட வீட்டுக்கு. கூட்டிட்டு போறோடனே பாருங்க உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள போனவர் வரல, வராந்தையில் அவரை வச்சு போட்டு பாருங்க திண்ணையில அங்க போய் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு சேவை எல்லாம் செய்கிறார். அப்ப அவர் தான் சொல்றாரு பாருங்க, எங்களுடைய பாருங்க நான் முதல் செய்தது என்னுடைய கடமை, என்னுடைய தொழில், அதுல சரியா செய்தேன், பற்றற்று அதில் எனக்கு ஒரு பற்றும் இல்லை, என்னுடைய கடமை. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை பாருங்க நாங்கள் சரியாக செய்த முடியும்னா எங்களுக்குள்ள பாருங்க இந்த திறமையை உண்டாக்குனவருடைய பாருங்க உண்டாக்குனவரை அடைஞ்சில் அவர் தான் வழிகாட்டுற, தை பிறந்த வழிகாட்டுற. அப்ப என்னுடைய கடமை பாருங்க இறைச்சி கடையில பாருங்க இறைச்சி வெட்டுற. ஆனா என்னுடைய பாருங்க என்ன தர்மம் என்ன, என்னுடைய அம்மா அப்பாவை நான் சரியா செய்கிறேன். அதனால எனக்கு பாருங்க முழுமையான ஞானத்தை, என்னுடைய அஞ்ஞானத்தை நீக்கி முழுமையான ஞானத்தை படைச்சவனோடு சேர்ந்து நானும் அவன் ஒன்றாயித்தம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாருங்க என்ன உபதேசம் பண்றார். ஆறு இறைச்சி கடைக்காரன். இப்படித்தான் நாங்க பாருங்க இந்த உலகத்துல பாருங்க நாங்க படைச்சவனை மறந்து படைக்கப்பட்ட பொருள் மீது போய் அகங்காரம், கோபம், குரோதம், பொறாமை கொண்டு வந்து வாழ்க்கையில் எங்களை வாழ முடியாது. ஒரு நல்லிடத்தை போனாலும் பாருங்க அந்த நல்லவரை பாருங்க சார்ந்து வாழ முடியாத அளவுக்கு எங்களுக்கு கோபம், குரோதம், பொறாமை வந்து எங்களை வாழ விடுதில்லை. அந்த வாழ விடாத தன்மையிலிருந்து வழிகாட்டுற நாள் தான் தை பிறந்தா வழி பிறக்கும். எல்லாரும் யோசிச்சு பாருங்க, ஒரு சங்கல்பம் கொள்ளணும். எங்களுக்கு சரியான வழி காட்டுறவர் எங்களுக்குள்ளே இருக்கார் பாருங்க. ஒரு கார் பாருங்க என்ன என்ஜின் காருக்குள்ள தான் இருக்கு. அவருடைய பேட்டரியும் காருக்குள்ள பக்கத்து பேட்டரி சார்ஜ் குறைஞ்சா பக்கத்து பேட்டரியை தற்காலிகமாக எடுப்பார் ஒழிய தன்னுடைய பேட்டரியை வச்சு தான் ஓடும். அது மாதிரி எங்களுக்கு சார்ஜ் குறையும் போது தற்காலிகமாக பாருங்க நாங்கள் ஒரு இடத்துல போய் அந்த சார்ஜ் பெறணும் என்பதற்காக எங்கள் ஆலயங்களை அமைத்தார்கள். ஆலயம் தொழுவது சாலமந்தனுடைய எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணி நீங்க அங்க போய் சார்ஜ் ஆகி கொண்டு உனக்குள்ள இருக்க திறமை, உனக்குள்ள இருக்க ஆற்றல், உனக்கு வழிகாட்டுறதோட சேர்ந்து நீ சுயமா வாழு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து எங்களுக்கு பாருங்க இறைவன் எங்களுக்கு உபதேசம் பண்ணி கற்பிக்கிறார். அப்படி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞானகுரு இந்த கலியுகத்தில் மக்கள் சொல்லனா துயரங்களை வேதனைப்படுவார்கள் என்று அறிந்த பகவான் பாருங்க காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி அடியேன் பாருங்க ஒரு 23 வருடங்களுக்கு முதல் பாருங்க என்னுடைய விட்ட குறை தொட்ட குறை என்னுடைய சேவை
என்னுடைய உலக கடமை பாருங்க முடிஞ்சு இந்த கடமை உடைமைக்கு ஆற்று என்ற மாதிரி பாருங்க துன்பங்கள் வேதனைகள் அதை கொடுத்து பாருங்க அவரை பாருங்க சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி உலகத்தில் பாருங்க தாமரையில தண்ணி மாதிரி பாருங்க பற்றற்று கடமையாற்று என்ற ஞானத்தை கொடுத்து வரப்போற கலியுகத்துல பாருங்க துன்பம் வேதனை வறுமை சாக்காடு இயற்கை சீற்றங்கள் வேதனை வருங்காலத்துல நல்லவர்கள் பாருங்க என்னை மறந்து வாழும் போது அவர்களுக்கு துன்பம் வரும். அந்த நல்லவர்களையும் காப்பாற்றி தர்மத்தை பாருங்க இந்த உலகத்தில் நிலநிறுத்துவதற்காக நீ இந்த கடமையை செய் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை பாருங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி ஒரு பாருங்க இந்த வழி இன்றையிலிருந்து எல்லா மக்களுக்கு ஒரு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் பெற்று எல்லா மக்களும் சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்து எல்லோரும் மனித நேயத்தோட மனித தன்மையோட வாழக்கூடிய அந்த வழியை காட்டுற அந்த தன்மையோட அந்த கடவுளோட தொடர்பு கொண்டு வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியை இன்று தை திருநாளாம் பாருங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அந்த வழி மூலம் அந்த பிறக்க போற பாருங்க இந்த பிறந்திருக்கிற 26ஆம் ஆண்டு இதுக்கு போற வரப்போற எல்லா துன்பங்கள்ல இருந்தும் பாருங்க நாங்க வீண்டு வரக்கூடிய அந்த வழிகாட்டக்கூடியோட தொடர்பு கொண்டு வாழக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்ப இன்றையிலிருந்து நாங்க சங்கல்பம் கொண்டு போற காயத்ரி மந்திரம் பாருங்க ஜெபம் பண்ணி அதை திரும்பி 21 தடவை என்று சொல்லி உங்க நம்ம சுவாசத்தை கவனிச்சு தியானம் பண்ணி கொண்டு நாங்க பாருங்க எந்த உயிர்களுக்கும் பாருங்க தீங்கு நினைக்காத தன்மையை பாருங்க உண்டாக்கி கொண்டு நாங்க பாருங்க இது ஒரு பாருங்க நாங்க ஒரு அன்றாட கடமை மாதிரி கடவுளை முதல் கடவுள் அதுக்கு பிறகு கடமை அப்படின்னு சொல்லி அதிகாலை 4 மணிக்கு எழும்பி குளிச்சு முழுகி ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடவை சொல்லி சுவாசத்தை கவனிச்சு கொண்டு பாருங்க இந்த உலகத்தில் எல்லா கடமைகளையும் பாருங்க சரியா செய்யும் போது அந்த சரியா செய்தவர் பாருங்க எங்களுக்குள்ள இருந்து இனிவரும் காலங்கள்ல பாருங்க ஞானத்தோட சக்தியோட உங்களுடைய கடமையில வர கூட பாருங்க இந்த கடமையில வர லாபங்கள் சகல எல்லாத்தையும் பொருளாதாரத்தில் இருந்து எல்லாத்தையும் பாதுகாப்பாக இருந்து எல்லோருடையும் அன்பா இருந்து உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வழியை நிச்சயம் பாருங்க வழிகாட்டுவார். என் குருநாதர் ஆசீர்வாதம் பாருங்க எல்லோருக்கும் தை பிறந்து வழி பிறந்து விட்டது அப்படின்னு நினைச்சு உலகத்தில் பாருங்க நாங்கள் எங்களோட அம்மா அப்பா பாருங்க எல்லோரையும் பாருங்க வணங்கி பெரியவர்களை வணங்குவதால பாருங்க அவர்கள் பல பல அனுபவங்களை பெற்றவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்கள் முதல் அம்மா அப்பா பாருங்க எங்க சகோதரங்கள் இருந்து பெரியவர்கள் இருந்து எல்லோருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று இனி வரும் காலங்களில் பாருங்க அந்த வழிகாட்டுறவர் எங்களுக்குள்ள இருக்க அந்த வழிகாட்டுற அந்த பரம்பொருளோடு தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த வழி நம்மளுக்கு கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினி